இறந்து போன ஒரு பொண்ணு பேயா மாதிரி பழிவாங்க வரா. எதுக்காகனா ஒரு நாள் ஒரு கப்பல் வந்து காட்டுக்குள்ள இருக்கிற மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஹஸ்பண்ட் வெட்டிட்டு இருக்க மரம் வந்துட்டு தெரியாதனமா வைஃபோட கை மேல விழுந்துரும். அவர் என்னதான் அந்த மரத்தை தூக்க ட்ரை பண்ணாலுமே அவரால் சுத்தமா எடுக்க முடியல. அவர் கையில ஒரு கோடாலி வச்சிருப்பாரு. அந்த கோடாலியை வச்சு அவரோட வைஃப் கையை கட் பண்ணிட்டு அவங்க வைஃபை காப்பாத்திடுவாரு. ஆனா அவரோட வைஃப்க்கு ஒரு கை போனதுல இருந்தே அவங்க பயங்கர டிப்ரெஸ்டா இருக்காங்க. அதனால ஒரு தங்க கையை இவரே டிசைன் பண்ணிட்டு கொண்டு போய் கடையில கொடுத்துறாரு. கடையில இருக்கிறவங்களுமே அதை அழகா செஞ்சு கொடுத்துறாங்க. அவரோட வைஃப் அதை போட்டதுல இருந்தே ரொம்ப ஹாப்பியா தான் இருக்காங்க. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வைஃப்க்கு ஒரு பெரிய டிசீஸ் வந்திருக்கும். டாக்டருமே நீங்க இந்த கையை போட்டிருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளமே, கையை கழட்டிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும் சொன்னாலுமே அவங்க வைஃப் வந்துட்டு நான் இறந்தாலுமே பரவாயில்ல, இந்த கையை மட்டும் கழட்டாத, நான் இறந்துட்டா இந்த கையோடவே என்ன புதைச்சிருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட வைஃப்மே இறந்துட்டாங்க, கையோடவே புதைச்சிட்டாங்க. வைஃப் இறந்த கொஞ்ச நாள்லயே இவருக்கு வந்துட்டு கடன் தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. தங்க கையை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. அந்த கையை எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆனா அவரோட வைஃப் பின்னாடியே பேயா மாதிரி அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு கொண்டுறாங்க. கடைசியில 2 பேருமே இறந்து போயிருப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.